ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா எல்லாரும் காமன் மேன் ஷோக்கு ரெடியா? சண்டே 5:30க்கு வரப்போகுது அப்படின்னும்போது எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்பவே ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி வந்து ரொம்பவே ப்ரொமோ அடுத்து 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 போட்டு தள்ளுறாங்க. ஒரு நாளைக்கு 4-5 ப்ரொமோ போட்டால் நாங்கள் எந்த ப்ரொமோவப்பா பேசுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அவ்வளோ ப்ரொமோ தான் போடுறீங்க, அவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்களே, வியூஸ் ஏதாவது போதா அப்படின்னு கேட்டால் அந்த ஃபர்ஸ்ட்டில் வந்த பிக் பாஸ் ப்ரொமோ விஜய் சேதுபதி சார் எழுதி ஆடியிருப்பாரு இல்லைங்களா? டான்ஸ் ஆடியிருப்பாரு இல்லைங்களா? அந்த ப்ரோமோவே ஒண்ணும் பெருசா மில்லியன் வியூஸ்லாம் எப்பயுமே போகும். இந்த வாட்டி போல அப்படின்னு சொல்றாங்க. நான் அகைன் சொன்ன மாரி இந்த சீசன் ரொம்பவே வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு சேலஞ்சா இருக்க போகுது. அதனால தான் காமன் மேன் ஷோவ ரொம்பவே கான்ட்ரோவர்சியா கொண்டு போறாங்க அப்படிங்கிறதும் நல்லா கிளியரா புரியுது. ஏன்னா விஜய் சேதுபதி சாரால ஃபுல் பர்டன் எடுத்து பிக் பாஸ் ஷோவ இந்த சீசன் பிக் பாஸ் சீசன வந்து கெத்தா கொண்டு போ முடியுமான்றது பெரிய டவுட்டு. ஏன்னா பாலிடிக்ஸ்ல இருக்க விஜய் சார் முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த பிக் பாஸ் வந்து அவ்வளோ பெரிய ஹைப் குடுக்குமா? ஐ மீன் ஹைப் இவங்க குடுக்குறாங்க. ஹிட் குடுக்குமான்னு கேட்டா அது டவுட் தான்னா, அப்போ காமன் மேன் ஷோ மூலமா தான் அந்த ஹைப்ப வந்து இவங்க ஹிட்டா மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்காக தான் இல்லாத அலப்பறம்லாம் பண்றாங்க. சரி, இப்ப அந்த காமன் மேன் ஷோல நிஜமாவே கண்டஸ்டன்ட்ஸா வரக்கூடியவங்கலாம் காமன் மேன் தானா? அப்படின்னு கேட்டா, அதுல முனியம்மா அப்படிங்கிறவங்க தான் கொஞ்சம் டீசென்ட் கண்டஸ்டன்ட்டாவும், டீசென்ட்ன்னு சொல்றேன் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஓரளவுக்கு இந்த ஷோக்கு வந்து நிஜமாவே அவங்க காமன் கண்டஸ்டன்ட்ப்பா அப்படின்னு சொல்ற இடத்துல, அவங்கள வந்து ஒரு எதார்த்தமான ஒரு 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 சைட்லேருந்து அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க ப்ரொமோலலாம் பார்த்துருப்பீங்க. இப்பவே அவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன் பேஸும் கிட்டத்தட்ட முனியம்மா ஆர்மின்னே சொல்லலாம். அப்படி ஒரு ஆர்மி வந்திருக்கு. அப்போ மத்தவங்கலாம் ஸ்ட்ராங் இல்லையாப்பா, டீசென்ட் இல்லையாப்பான்னா, நான் சொல்றது இன்னைக்கு நேத்தெல்லாம் வந்த ப்ரொமோல பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் வயலன்ஸ் நடந்திருக்கு. ஒருத்தவங்க வந்து நைட்டியோட வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஸ்கேமு, ஃபேக்கு அப்படிங்கிற மாரி நெறைய வந்து கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் தான் வந்து பேசப்படுது. அப்படின்னும்போது, ஓகே, நீங்க காமன் மேன் ஷோன்னு வைக்கும்போதே அது கான்ட்ரோவர்சிக்கான ஷோவா தான் ஆக்கப் போறீங்கன்னு புரியுது. ஆனா அதுக்குன்னு ஃபேக் ஃபெமினிசம், பிசிக்கல் வயலன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம ஜென்ட்ஸ் பண்ணா தப்புன்னு சொல்றோம்னா, அதே விஷயத்த லேடீஸ் பண்ணா மட்டும் எப்படி சரின்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னும்போது, இன்னைக்கான விஷயத்துல லேடியா இருக்கக்கூடிய அவங்க ஷாமா வந்து அவங்க சுகுமார் அவங்கள அடிச்சிருக்காங்க. அது பிசிக்கல் வயலன்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னா, ஆனா அத வந்து ப்ரொமோல காட்டும்போது அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்களோட தான் இன்னைக்கு வீடியோல பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாட்டி நான் போட்ட வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. ஒருத்தர் கூட லைக் பண்ணவே இல்ல. மறந்துடுறீங்களா? இல்லன்னா வந்து என்ன சொல்றது? மேல ஒரு தம்ப்நெயில் போட்டுட்டு, உள்ள வந்து வேற மாரி பேசும்போது, அதுக்கெல்லாம் லைக்கு, ஷேரு, வியூஸ் எல்லாமே போகுது. நேத்து நான் போட்ட அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மைக் வந்து நடுவுல வந்து என்ன சொல்றது? ஒரு மாரி ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அத நான் வந்து கவனிக்கல. அதனால வந்து நான் போட்ட அந்த ஃபுல் வீடியோல 30 மினிட்ஸ் வீடியோல நடுவுல ஒரு 5 மினிட்ஸ், 6 மினிட்ஸ் வந்து கரெக்ட்டா மைக் ஆஃப் ஆனது நான் கவனிக்கல. ஸோ இந்த இடத்துல அந்த 6 மினிட்ஸ்ல தான் அந்த பேர்லாம் நான் சொல்றேன், கண்டஸ்டன்ட் பேர் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அது சொன்னது மொத்தமே வந்து நான் பேசினது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல அப்படிங்கும்போது நான் கவனிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் போட்டது அதுக்கான அதனால தான் வந்து அந்த பேர்லாம் நான் தம்ப்நெயில்ல போட்டிருப்பேன். ஜேசன், முனியம்மா அவர்கள், அதுக்கப்புறம் திவ்யா வேலண்டினா அப்படின்னு போட்டிருப்பேன். ஏன்னா நான் உள்ள முனியம்மா பத்தி பேசின அந்த விஷயங்கள்ல யார் எலிமினேட் ஆயிருக்காங்க, யார் வந்து உள்ள செலக்ட் ஆயிருக்காங்க, இப்ப எப்படி அந்த ஷோ போயிட்டுருக்குன்னு நெறைய அப்டேட்ஸ் குடுத்திருந்தேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது எதுவுமே ரெக்கார்ட் ஆகவே இல்லன்றத நான் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். என்னால உடனே நெக்ஸ்ட் வீடியோவும் போட முடியல. என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கும். இந்த வாரம் வந்து என்னோட பெரிய பையன் வந்து காலேஜ்க்கு சேரணும் அப்படின்னு சொல்ற இடத்துல, காலேஜ் விஷயத்துல பிஸியா இருக்கணும். இப்ப கூட வேற இடத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிராவல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆ அந்த காலேஜ் மூவின் வந்து அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருக்கு. ஸோ அதனால பிஸியா இருக்கோம். சின்ன பையன் இந்த மூவின் முடிச்சோனே சின்ன பையன் வந்து நாங்க வந்துட்டு போயிட்டு அவனுக்கான அந்த 5த் கிரேட் அந்த விஷயங்களையும் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல இதுக்கு நடுவுல தான் நான் அந்த வீடியோ அன்னைக்கு மிட் நைட்ல தான் ரெக்கார்ட் பண்ணேன். இன்ஃபாக்ட் இருந்தாலுமே அது அன்பார்ச்சுனேட்லி அந்த பேர் ரெக்கார்ட் ஆகாதனால, அந்த வீடியோவ நான் ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனோட குடுக்க முடியலையான்னு தெரியல. இருந்தாலும் முன்னாடி பின்னாடி அந்த ஒரு என்ன சொல்றது? பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் பேசியிருக்கேன். பிளஸ் வந்து அந்த தம்ப்நெயில்ல அவங்களோட அந்த காமன் மேன் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. ஒரு லைக் கூட யாருமே போடவே இல்ல. கொஞ்சம் லைக் போட்டுட்டு வீடியோஸ் பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது கூட 2, 3 வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் ஆனா லைக் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஏனோ தானோன்னு தம்ப்நெயில்ல ஒரு விஷயம் வச்சு, உள்ள ஒரு விஷயம் பேசணுன்றதுக்காக பேசுனேன். 9, 10 நிமிஷம் ஒரு வீடியோ பேசிட்டு லாஸ்ட்ல ஒரே ஒரு சென்டென்ஸ சொல்றதுக்காக அந்த வீடியோ இழுக்கணுன்ற மாரிலாம் எனக்கு பேச வரல. எதார்த்தமா எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதோ, பிக் பாஸ்
ஆடியன்ஸ்க்கு, பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கு அது ரீச் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல எனக்கு பிக் பாஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அதை ஷேர் பண்ணுறேன்னா ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா? முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். பட் ஆனால் ஏனோ தானோன்னு என்னோட போன வருஷம் என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். என்னோட தம்ப்நெயிலே அதில் இருக்க விஷயங்களை என்ன சொல்ல போகிறேன், என்ன விஷயங்கள் அப்படின்னும்போது என்ன சொல்ல போகிறோங்கிறது பேசுகிறோமோ அதை தான் உள்ளே பேசணுன்றது தான் என்னோடது ஒப்பீனியன். ஏனோ தானோன்னு போட்டுட்டு சும்மா டைமை ஓட்டணுன்ற மாதிரி என்னோட வீடியோஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல அந்த கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டில் நான் சொல்ல வந்தது முனியம்மா, திவ்யா வேலண்டினா, ஜேசன். ஜேசன் அப்படிங்கிறது மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அவர் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொமோலலாம் ஒன்று அந்த ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் சொல்லும்போது அது வந்து கராத்தே கிளாஸ் பண்ணுறதுக்கான அது ஒரு விதமான அது கராத்தே கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எங்களாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யூஎஸ்ல. ஸோ கராத்தேல இருக்கக்கூடிய இன்னொரு கேட்டகரி இருக்கக்கூடிய அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ஆனால் அதை அவர் எடுத்துட்டு வந்து ஏன் இதில் போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, அதனால தான் ஒரு அவரு அந்த அந்த ஒரு ஸ்டைல்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து ஷோபா இந்திரகுமார், அப்புறம் ஹவுஸ் ஆஃப் ஆஷா, தர்வீன், கலீல் ஆட்டோ டிரைவர் அவர் பேர் வந்து கலீல். அதுக்கப்புறம் வந்து பானுமதி, சம்யுக்தா, அ அ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து இன்னொருத்தர் அ அவர் பேர் என்ன? தடீஸ்வரன். தடீஸ்வரன் அப்படிங்கிறவங்கலாம் வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காங்க. இது பிக் காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிறைய ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அதில் அப்ளை பண்ணாலும், இப்போ ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு காட்டக்கூடிய இந்த எபிசோட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, டாப் 50 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து எலிமினேட் ஆகி வெறும் 5 பேர் மட்டும் தான் பிக் பாஸ்க்கு போக போறாங்க. அந்த 5 பேரா 6 பேரான்னு கூட தெரியல. அப்படி 5 பேர் 6 பேர் போகும்போது அவங்க யார் கூட காம்பீட் பண்ண போறாங்க? பிக் பாஸ் ஷோல காமன் மேன் ஷோலேருந்து போகக்கூடிய 5 பேர் யார் கூட காம்பீட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து கண்டிப்பா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸா இருப்பாங்க. இல்லைன்னா செலிபிரிட்டிஸா இருப்பாங்க. ஏன்னா இது தெலுங்கு பிக் பாஸ்ல போன சீசன்ல நடந்த அதே காமன் மேன் பிளஸ் செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிற ஆங்கிள் தான் போக போகுது. அப்படின்னா காமன் மேன் ஷோ செலிபிரிட்டிஸை டைரக்டா பிக் பாஸ்க்கு போட்டுடுறாங்க. ஆனா காமன் மேனுக்கு இது மாதிரி ஆக்டிவிட்டி வச்சு டாஸ்க் வச்சு தான் போடுறாங்க. அப்படின்னும் போதே அந்த பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. சரி, ஓகே, எடுத்தோடனே வரலாம். அதுக்குன்னு வந்தவங்க எல்லாரும் காமன் மேன்ல போட்ட முடியாதுல்ல. டாஸ்க் வச்சு தானே செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டாஸ்க் ஃபேரா வைக்கிறீங்களா அப்படிங்கிறத போக போக தான் பார்க்கணும். அதுலயும் நீங்க ஜட்ஜஸா போட்டிருக்கக்கூடிய மாயா அவர்கள், சாரி, ஹோஸ்டா போட்டிருக்கக்கூடிய மாயா, ஜட்ஜஸா போட்டிருக்கக்கூடிய ஓவியா, ஆர்ய ராஜு, இவங்கெல்லாம் வந்து போன சீசன்ல வந்து ட்ரெண்டிங்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இதுல இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க சீசன கொண்டு போனது யாருன்னு பார்த்தா, கண்டிப்பா வந்து ஆர்யா அவர்கள் தான் கொண்டு போனாங்க. ஓவியா அவங்களுக்கான விஷயங்கள் இன்னுமே அந்த ஃபேன் பேஸ் இருக்கு. ராஜு அவர்கள் சீசன் நான் வந்து பாதி தான் பார்த்தேன். ராஜு, பிரியங்கா, விஜய் டிவி ப்ராடக்ட்னா யாரையோ ஒருத்தர தான் உள்ள தள்ள போறாங்க அப்படிங்கிற இடத்துல, அந்த சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ண தாமரை எல்லாம் நம்ம வந்து விஜய் டிவி எப்படி அடிச்சு வெளில அனுப்புனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தாமராக்காக. ஸோ பிரியங்காவையோ இல்ல ராஜுவையோ கொண்டு வரணுன்றதுக்காக விஜய் டிவி அப்படி ஒரு அ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க அந்த சீசன்ல. மாயா சீசன்ல அவ்ளோ விஷயங்கள் உரிமைக்கோரல், ரெட் கார்ட் அப்படின்னு எல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஹோஸ்ட்டா வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாத மாரி வந்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப நியாயமா இருக்க மாரி ஹோஸ்ட்டா பண்ண போறாங்க. ஸோ ஆனா அவங்க உசுப்பேத்திட்டும் உள்ள இருக்காங்க. அவங்க அப்பப்போ பரட்ட பத்த வச்சிடுச்சு அப்படின்னு நம்ம பிக் பாஸ் தாத்தா அங்கங்க சொல்லிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கான விஷயங்கள அங்கங்க ஏத்தி விட்டுட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இனிமே நம்ம இந்த ஷோல பார்க்க தான் போறோம். காமன் மேன் ஷோல. ஏன்னா ஹோஸ்ட் அதுக்கு தானே போட்டிருக்காங்க. அப்பதானே கான்ட்ரவர்சி வரும். அப்படின்னும்போது இவ்வளோ அலப்பறைக்கு நடுவுல முனியம்மாக்கா அவங்க எப்படிப்பா இவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னும்போது, அவங்க வந்து வில்லேஜ்ல இருக்கிற ஒரு யூடியூபர், சாதாரண யூடியூபர் தான். அவங்க வந்து ஷர்மா மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற சேனலை நடத்துறாங்க. அவங்களுக்கான விஷயங்கள்ல அவங்க ரொம்ப எதார்த்தமாவும், இத்தனைக்கும் அவங்க மதுரைக்காரங்கன்னு சொல்லும்போது, மதுரைக்காரங்களுக்கே இருக்க ஒரு கெத்து இருக்கும். போன சீசன்ல அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம பார்வ பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கெத்து இருக்கும். அவங்களுக்கான அ ஒரு உண்மை தன்மை இருக்கும். அவங்க இப்படிதான்றத ரொம்ப எதார்த்தமா சொல்லுவாங்க. யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தையோ, இல்ல அவங்க தன்னை எப்படி சமுதாயத்துக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னா, அந்த கிளாரிட்டியும், எதார்த்தமும், அந்த ஒரு கைண்ட்னஸும், அந்த ஒரு ஹியூமர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காமெடி அப்படின்ற பேஸ்லயும் ரொம்ப எதார்த்தமா அவங்க கிட்டத்தட்ட தீபா அக்கா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? குக் வித் கோமாளிலலாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க எப்படி பேசுவாங்களோ எதார்த்தமா, அந்த மாரி ஒரு எதார்த்தமா பேசக்கூடிய ஒரு ஆளா தான் நம்மளால அவங்கள பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு பெரிய தகுதியோ என்னமோ தெரியல. அவங்களுக்கு வந்து ஜனங்க கிட்ட அவங்க இப்பயே நல்லா ரீச் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்குன்னு பிக் பாஸ் ஷோக்குள்ள இவங்கள போட்டு இவங்கள ஹை லெவல்ல கொண்டு வந்துருவாங்களா விஜய் டிவினா? இல்ல. விஜய் டிவியோட டாக்டிக்ஸு, ட்ரிக்ஸு, ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன? ஒரு ஹைப்க்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னும்போது, இப்போ
இந்த காமன் மேன் ஷோ ரொம்பவே டல்லா இருக்குன்னா, அதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்காக யார வேணா அவங்க டிஆர்பிக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோ உள்ள போனோனே செலிபிரிட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் குடுக்க போறாங்க. காமன் மேன்க்கான இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்கன்னா, அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது தெலுங்கு பிக் பாஸ்ல காமன் மேன்ல இருந்து ஒருத்தர் ஃபினாலே வரைக்கும் வந்து அவர் வின் பண்ணியிருக்காருன்ற அளவுக்கு அவங்க நான் சொன்னேனே, தெலுங்கு பிக் பாஸ்ல டோட்டலா வேற. அங்க வந்து அந்த எவிக்ஷன், எலிமினேஷன் எல்லாமே இவங்க இந்த பார்ட்ல உருட்டுனாங்களே இப்படி அப்படின்ற மாரிலாம்